திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி உயிலாரும் புழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரேசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய போந்து நின்றுரைக்கு பொய்யில் கிடந்த மெச்சுடரே திரைவரா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே கற்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே 6 போற்றிகள் இதுவரை நிறைவாகி உள்ளது. 7வது போற்றியில் முதல் கண்ணி 25வது கண்ணி. தொண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு 5ஆக்கி. ஒரு அழகான பகுதி இந்த நூலில். இது ஒரு இடம். எல்லாம் வல்ல சிவபெருமான் தன்னுடைய பெரும் கருணையால் உயிருக்கு ஏவலாளனாக பணிபுரிகின்ற அந்த நிலையில் அது எவ்வாறு அவன் பண்டாரியாய் பணி செய்கின்றான் என்றால், தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் நீங்காமல் புல்லிய புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த புழுக்கூடான உடம்பு என்னும் பெரிய வீட்டின் கண். இந்த உடம்பானது புலால் நாற்றம் வீசுகின்ற தோல் போர்த்த நிலையில் உள்ளது என்று, இது ஒரு வீடாக பெரிய வீடு என்று கணக்கு வைத்து கொண்டால் அதை 5 பிரிவாக பிரிக்கின்றார் உமாபதி சிவனார். அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. ஒரு அழகான இடம். இந்த மாயாகாரியமான உடம்பானது இது உலகத்தை நோக்கி பணி செய்யப்படின் அது வீணாக ஆகின்ற நிலையில் திருவருளை நோக்கிய பணியில் இவ்வுடம்பை செலுத்துகின்ற நிலைக்கு ஆளாக்க வேண்டும். எனவே இது மாயா தனு விளக்கு போன்று இறைவன் கொடுத்திருக்கின்ற நிலை. இந்த உடம்பு 5 பாகங்களாக பிரிக்கின்றார். அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. மூலாதாரம், உந்தி, நெஞ்சு, கழுத்து, நெற்றி ஆகிய 5 வீட்டு பகுதிகளாக இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் இவ்வுடம்பை பிரிக்கின்றார்.
இது புன்புலால் போர்த்த இந்த உடம்பாக உள்ளதை நம்முடைய திருஞான சம்பந்தரும் திரு ஆரூர் பதிகத்திலே என்பினால் கழிநிறைத்து இறைச்சி மண் சுவர் எறிந்து இது நம் இல்லம். இங்கே உமாபதி சிவனார் கூறுவது போலவே இவரும் இது நமக்கு ஒரு வீடு என்கின்றார். புன்புலால் 4 நாறுதோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெலாம் 9 வாய்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பனாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று உடம்பை கொண்டு திருவாரூர் பெருமானை அன்போடு வழிபாடு செய்து உய்யலாம் என்று திருஞான சம்பந்தர் அழகாக காட்டுகின்றார். அப்பர் பெருமானும் திருவாரூர் பதிகத்தில் பழமொழி பதிகம் இதில் 2வது பாடலில் என்புறுத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி இன்புறுத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என் உள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை ஊழாட்கொண்டருள் செய்த ஆரூரர்த்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவாறே என்று நமக்கு அப்பர் பெருமான் இந்த உடம்பானது இது கோயிலாக ஆக்குகின்றார் பெருமான். இது அழகாக பாடிய ஒரு நிலை. சுந்தரமூர்த்தி நாயனாரும் நிறைய இடங்களில் இந்த உடலானது இது நிலையில்லாதது என்பதை நிறைய குறிப்பிட்டுள்ளார். நமக்கு திருஞான சம்பந்தரும் அப்பர் பெருமானும் ஒன்றுபோல் சொல்லி அந்த செய்தியை இங்கே பெருமானே நமக்கு எல்லாமாக இருக்கின்ற நிலையை சுந்தரமூர்த்தி நாயனார் ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆனாய் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை பெருமான் தடுத்து ஆட்கொண்ட பிறகு பெருமானுடைய அருளால் இந்த செஞ்சொல் மாலை பாடிய ஒரு அருள் திறம் அந்த முதல் பதிகத்திலே நமக்கு இது 7வது பாடலாக சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் இருக்கின்றார். சிவமே எல்லாமாக இருக்கின்ற நிலை. நம்முடைய மணிவாசக பெருமானும் இந்த உடம்பை பற்றி சொல்லும் பொழுது செழுக்கமலத்திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கன் உடைப்புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே என்று இது புழுக்கன் உடை பொன் குரம்பை என்பதை
மணிவாசக பெருமானும் அருளுகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உடம்பையே நாம் கோயிலாகவும் ஆக்கலாம் என்பதை நம்முடைய திருமூல தேவநாயனார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ளத் தெளிவார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று இது ஒரு ஆலயம் என்று அருள் செய்கின்றார். அப்படி இந்த புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு ஐந்தாக்கி 5 பகுதிகளாக நம்முடைய இந்த உடம்பானது 5 பிரிவுகளாக உள்ளதை நம்முடைய உமாபதி சிவனார் அருளியுள்ளார். அடுத்த கண்ணியை நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.